கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. கடவுள் அழகா சொல்லியிருப்பாரு. நம்ம தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி நம்மள பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்துல வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. சும்மா கடவுள் யாரையுமே இருந்துட்டு போகட்டும்னு சொல்லி உருவாக்கவே இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. நம்ம ஏன் அந்த நோக்கத்த நம்மளால செய்ய முடியலன்னா, எதனால நம்மளுக்கு அந்த நோக்கம் என்னன்னு தெரியலன்னா, அதை விட முக்கியமான ஒரு அழைப்பு இருக்குங்க. அந்த அழைப்ப நம்ம முடிச்சா தான், நம்ம இந்த உலகத்துல எதற்காக வந்தோம், என்ன செய்யணும்னு சொல்லி கடவுள் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். ஸோ அந்த அழைப்பு என்னன்னு நம்ம பார்க்கணும்னா, நம்ம 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கணும். நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். யாரு கூட ஐக்கியமா இருக்கிறதுக்கு கடவுள் நம்மளை அழைத்திருக்கிறாராம்? இயேசு கிறிஸ்துவ கூட. இயேசு கிறிஸ்துவ கூட நம்ம ஐக்கியமா இருக்கிறோமாங்க. அதுதான் முக்கியம். நம்ம உலக பிரகாரமான எந்த காரியங்கள் செய்தாலும், சபையில எந்த காரியங்கள் செய்தாலும், நம்ம ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவ கூட இருக்குதா? இயேசு கிறிஸ்துவோட இருந்தா தான் என்ன ஆகணும்னா, நம்ம அவரை போல சிந்திப்போம், அவரை போல பேசுவோம், அவரை போல நடப்போம். அப்பதான் என்ன ஆகும்னா, தேவன் நம்மளுக்கு அவருடைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு நமக்கு கிருபை கொடுப்பார். அழகா அடுத்த வசனம் நீங்க 10வது வசனம் வாசிச்சீங்கன்னா, சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைமை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நம்ம கடவுளோட இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கும்போது தான் நமக்கு ஒரே சிந்தை இருக்கும். யாருடைய சிந்தை? இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை. கடவுள் ஆதியிலே பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஐக்கியமா இருக்கதாங்க விரும்பினாரு இல்லையா? ஆதாம் ஏவாள் விழுகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவர் பகல்ல உலாவிட்டு இருந்தார். ஆதாம் ஏவாள் கூட ஒரு ஐக்கியத்துல இருந்தார், ஒரு ஃபெலோஷிப்ல இருந்தார். பாவம் வந்த உடனே என்னாச்சு? அந்த ஃபெலோஷிப் போயிடுச்சு, அந்த ஐக்கியம் போயிடுச்சு. இல்ல, கடவுள் விட்டு ஓடி போயிட்டாங்க. அதே மாதிரி கணவன் மனைவியா இருந்த ஆதாம் ஏவாள் 2 பேரும் பிரிந்துட்டாங்க மனதளவுல. அதுதான் முதல் காரணம். நம்ம தேவனை விட்டு அந்த ஐக்கியத்திலிருந்து வெளிவரக்கு முதல் காரணம் பாவம். ஸோ நம்ம வாழ்க்கையில ஏதாவது பாவம் இருக்கான்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். கடவுள்கிட்ட போவோம். கடவுளை எனக்கு சொல்லுங்க, உம்முடைய ஐக்கியத்திலிருந்து என்னை விலகி இருக்கிறதுக்கு என்னிடத்துல ஏதாவது மறைமுக பாவங்கள் இருக்கா? உமக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க கடவுளேன்னு கேட்கும்போது, கடவுள் அதை வெளிப்படுத்துவார். உடனே நம்ம என்ன பண்ணணும்? அதை ஒத்துக்கிட்டு கடவுள்கிட்ட ஒப்புரவாகணும். 2வதா பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள் மேல முழு அன்பு இருக்குமா? கடவுள் அதை தான் கேட்கிறார். நம்மள 100% கேட்கிறார் இல்லையா? முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் என் மேல் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லி கடவுள் கேட்கிறார். அந்த மாதிரி நம்ம ஏசப்பாவை அன்பு கூறுறோமா? இல்ல, வசனம் அழகா சொல்லுது. ஏசப்பா மலை பிரசங்கத்துல சொல்லியிருப்பாங்க. நீங்க மத்தேயு 6:24 நீங்க வாசிச்சீங்கன்னா, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொன்று மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு